ஆல்கலைன் வாட்டர். இது வந்து ஹெல்த்தி ஸ்டேஜ். ஆல்கலைன் வாட்டர் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, ஹெல்த்தி ஸ்டேஜ். இது ஹெல்த்து. 6 7 வந்து நியூட்ரல் ஆச்சுங்களா. அப்போ 6 5 4 3 2 1ன்னு சொன்னால் இதெல்லாம் கம்ப்ளீட்லி டேஞ்சர். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரிக்கு நம்ம டிஸ்டில் வாட்டர் ஊற்றுல அந்த லாஸ்ட் ஸ்டேஜுக்கு இது வந்து அசிட்டிக். அப்போ வந்து சிக்னஸ், இது வந்து ஹெல்த்து. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது சிக்னஸ், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து ஹெல்த்தி. அப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு பிஹெச் டெஸ்ட் லிக்விட் இருக்குது. இந்த லிக்விடை போட்டு எல்லாமே தண்ணி மாரி தான் இருக்குது, எல்லாமே நல்லா பியூராக தான் இருக்குது. நம்ம கண்ணுக்கு பார்க்குறதுக்கு பியூராக தான் தெரியுது. இதெல்லாம் பார்த்தா பாரு எவ்வளோ பியூராக இருக்குது, கிறிஸ்டல் ஆகுதுன்னு சொன்னால், ஆனால் அவ்வளோவும் விஷம், அவ்வளோ நம்ம பாடிக்கு வந்து அசிடிட்டி உண்டாக்குது. ஸோ இது ஒன்று. அப்போது என்கிட்ட இந்த பிஹெச் லிக்விட் டெஸ்ட்டில் ஒரு இதுக்கு கலர் கோடு நான் அந்த போடுறேன், எல்லாத்துக்கும் ஒரு ட்ராப்பாக போடுறேன். ஆனால் எந்த கலர் ஸ்டேஜ் எந்த இதுக்கு வருதுன்னு பாருங்கள். வெதர் நம்ம குடிக்கிற தண்ணி வந்து அசிடிக் தண்ணியாக, இல்லைனா ஹெல்த்தாக, இல்லைனா சிக்னஸான்னு பாருங்கள். இதுக்கு ஒரு 3 ட்ராப் போடுறேன். 1 2 3. இதுக்கு 1 போடுறேன். இதுக்கு ஒரு 3 ட்ராப் போடுறேன். இதுக்கு ஒரு 3 ட்ராப்பு. இதுக்கு ஒரு 3 ட்ராப் போடுறேன். ஆச்சுங்களா. அப்போ பாருங்கள் இது எந்த லெவலுக்கு இது பிரதர்? லாஸ்ட் அசிடிக். பெரும்பாலும் வந்துட்டு 80% தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த வெயிலுக்கு சில்லுன்னு வாங்கி குடிக்கிறாங்க. குடித்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன்ஸில் இருக்கிற கால்சியமு, நம்ம மசில்ஸ்க்கு இருக்கிற ப்ரோட்டீனு எல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு அது பாடி வந்து ஆல்கலைனைஸ் பண்ணிட்டோம். நீங்கள் இது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? இது ஒரு கேன் இந்த ஸ்ப்ரைட் நீங்கள் குடிச்சிங்கன்னா, குழந்தைங்க குடிச்சிச்சுன்னா அவங்களோட போன் டென்சிட்டி வந்து உறிஞ்சிடும். குடிக்க போனீங்கன்னா ஒன் ஸ்பீட் ஆஃப் ஆகாத 10-20 வருஷத்தில் அவங்களுக்கு சுகரு, டயபெட்டிக்கு வரதுக்கு ஒரு முக்கிய காரணம். இன்கேஸ் இந்த ஒரு பாட்டில் நம்மலாம் குடிச்சோம்னா நம்மளுடைய பாடி இங்கேருந்து இந்த நியூட்ரல் வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 கிளாஸ் தண்ணி குடிக்கணும், 50-60 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். இஃப் அட் ஆல் நீங்கள் குடித்தா கூட உங்களுடைய கிட்னி வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். எவ்வளோ தண்ணி குடிச்சு ஃபில்டர் ஆகி தண்ணி ஸ்ட்ரெயின் ஆகும். அப்போது இங்கே இருக்கிறதுக்கு இங்கே வரணுன்னா நீங்கள் இந்த தண்ணி நியூட்ரலைஸ் குடிக்கணும். ஆச்சுங்களா. அதேமாரி நம்ம காசை கொடுத்து நம்ம சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறது ஒரே காரணம் இதுதான். நம்ம வெளியே நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டு தண்ணி விட்டுட்டு, குழா தண்ணி, போர் தண்ணி விட்டுட்டு நம்ம இது குடிக்கிறோம். இது வந்து சிக்னஸில் இருக்குது, சிக்னஸ் ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் நீங்கள் எல்லா இதுங்களையும் பார்த்தீங்கன்னா 100% நாட் 99. நீங்கள் எந்த ஹோட்டலில் போங்க, எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போங்க, எந்த வீட்டில் போங்க, கல்யாணத்தில் போங்க, வீட்டில் போங்க, இதுதான் குடிக்கிறாங்க. 10 ரூபா வாங்கி இது குடிக்கிறாங்க. அதேமாரி பிராண்டட் கம்பெனி, நம்பர் 1 பிராண்ட் கம்பெனி கோகோ கோலா கம்பெனி பாருங்கள், அவன் மினரல்ஸ்க்கு அது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே அசிடிக்காக கொடுக்குறான் பாருங்க. எல்லாமே அக்வாஃபினாலேருந்து பிஸ்லரிலேருந்து கெங்கன் வாட்டர் மாத்திரம் ஆல்கலைன் வாட்டர் பிரதர் 9.5 pH. இது டைரெக்டாக அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. இங்கே பிடிக்கல, இங்கே கவரில் இங்கே தான் பிடிச்சிருந்து. நான் வீட்டிலேருந்து அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்தது டைரெக்ட் தண்ணி, மிச்சமி தண்ணி தருது. ஸோ இட்ஸ் அ கெங்கன் வாட்டர். ஸோ ஆல்கலைன். அப்போது கம்பெனி என்ன சொல்கிறது, கெங்கன் என்ன அர்த்தம், ரிட்டர்ன் டு ஒரிஜின். அப்போது ரிட்டர்ன் டு ஒரிஜின்னா இந்த தண்ணியை வந்து நீங்கள் இதில் மிஸ் பண்ணால் நீங்கள் ரிட்டர்ன் டு ஒரிஜின், நீங்கள் பழைய நிலைமைக்கு நீங்கள் திரும்பிடுவீங்க. ஆனால் இதில் நீங்கள் சார் நீங்கள் எவ்வளோ ஊற்றினாலும் இது போகாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் அசிடிக் வாட்டர். அதே போல் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம் சார், வாரத்துக்கு எப்போயாவது ஒன்ஸ் இன் வாயில் எப்போயாவது நம்ம குடிக்கிறோம். கொஞ்சம் ஒரு நாளைக்கு குடிக்கணும்னு பார்க்க போனால் கொஞ்சம் ஒரு ட்ராப் ஊற்றினா இது எல்லாமே அசிடிக் ஆகிடும், எல்லாமே கெடுத்து விட்டுடும், எல்லாமே விஷமாக்கிடும், எல்லாமே விஷத்தாக்கிடும், எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதுதான் இதோட வந்து ஆல்கலைசேஷன். அப்போ இந்த தண்ணி வந்துட்டு ஸோ நம்மளுடைய தண்ணி தி பெஸ்ட்டு ஆல்கலைனைஸ்ட் வாட்டர். ஆச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து ஓஆர்பி நான் காட்டுறேன். ஓஆர்பின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன். இதில் எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் நம்மளுக்கு இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் ஒரு இது காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு இந்த தண்ணி தான், இந்த தண்ணி இது வந்து ஓஆர்பி செக் பண்ணுறதுக்கு இது எடுத்துக்கலாம். ஒன்று வந்துட்டு ஓஆர்பி, இது வந்துட்டு இந்த வாட்டர், இதில் ஆக்சிஜன் இருக்குதா, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதான்னு செக் பண்ணலாம். அதே போல் ரெண்டாவது தண்ணி வந்து இதில் வச்சுக்கலாம், கெங்கன் வாட்டர் ஓஆர்பி. அதாவது வந்து மீட்டரை தான் நம்ம மீட்டர் வந்து செக் பண்ணலாம். இப்போ மீட்டர் இல்லாததுனால நம்ம வந்து ஒரு லிக்விட் இருக்குது, இந்த லிக்விடை நம்ம செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு டீமினரலைஸ் வாட்டர், இது கெங்கன் வாட்டர். இது ரெண்டுத்துலேயும் நான் 2 ட்ராப்ஸ் ஓஆர்பி. இது வந்து ஆல்கலைசேஷன் கிடையாது, ஆன்டி ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடு நான் இது போடுறேன். இதில் ஒரு 2 ட்ராப்பு, இதில் ஒரு 2 ட்ராப்பு.
அப்போ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ஆக்சிஜன் இருக்குது. எப்படி ஆக்சிஜனுக்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிமீட்டர் வச்சு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு குடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது, இந்த தண்ணி குடித்த பிறகு எவ்வளோ லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ பவர் ஆஃப். ஸோ இதுதான் இது வந்து ஆன்டி ஆக்சிடேஷன். இது வந்து இப்போ நான் இது காமிச்சது வந்துட்டு ஆல்கலைசேஷன். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ கிளஸ்டர். மூணாவது வந்து மைக்ரோ கிளஸ்டர். சார் மைக்ரோ கிளஸ்டர் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ், நம்ம உடம்புவே செல்ஸ்னால் தான் உற்பத்தியாக, இந்த செல்ஸுக்கு தண்ணி போய் சேரணும். ஆனால் இதில் வந்துட்டு இந்த தண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் 1 லிட்டர் தண்ணியை குடித்தா கூட அதில் வந்து 10லேருந்து 20 மாலிகுல் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லுலர் ஹைட்ரேஷன் டீடாக்சிஃபிகேஷன் அண்ட் கிளென்சிங் ஆகிறதுக்கு டீப்பாக பெனிட்ரேட் ஆகணும், செல்ஸில் போய் பெனிட்ரேட் அது உள்ளே இருக்கிற டாக்ஸின் வெளியே எடுக்கணும். ஆனால் இந்த தண்ணியில் சாதியானா கண்டிப்பாக சாதி கிடையாது. ஏன் சாதி இல்லைன்னா ரெகுலர் H2 கிளஸ்டர் வந்து 15லேருந்து 20 மாலிகுல் ஸ்ட்ரக்சர் ஒரு பஞ்ச் மாரி இருக்குது. கெங்கன் வாட்டரில் 5லேருந்து 10 இருக்குது. அப்போ அந்த 5லேருந்து 10 மைக்ரோ கிளஸ்டர் இருந்தால் மைக்ரோ கிளஸ்டர் ஹலோ த கிரேட்டர் பெனிட்ரேஷன் அண்ட் ஈஸியர் டு அப்சர்வேஷன் டு பாடி. நம்ம பாடிக்கு அப்சர்வேஷன் ஜல்தி ஆகிடும். இங்கே குடிக்க வயிறு ரொம்ப அது இஸ்துக்கிட்டே இருக்கும். 3 செகண்ட்ஸு 9 மினிட்ஸுக்குள்ளே பாடிக்கு எல்லாம் சேர வேண்டிய இடத்துக்கு எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தோம். திரும்ப தண்ணி குடிக்கணும் போல தோணும். ஒன்ஸ் இந்த தண்ணி குடிச்சா அது போதும்னு சொன்னோம், அது குடிக்க குடிச்சிக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். இதுதான் வித்தியாசம். அப்போ இந்த மைக்ரோ கிளஸ்டருக்கு என்கிட்ட ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு இது டெமோ இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். எந்த அளவுக்கு இது மைக்ரோ இதாகுதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ அந்த மைக்ரோ கிளஸ்டர்னால் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ஆச்சுங்களா? இப்போது என்கிட்ட ஒரு 2 மஞ்சள் இருக்குது. நம்மளுக்கு மஞ்சள் இருக்குது. மஞ்சளில் தண்ணி ஊற்றணும் என்ன வரும்னா கலர் வரும். எல்லாருக்கும் பெரும்பாலும் மஞ்சள் தான் வரும். நம்ம இது சமைக்கிற மஞ்சள், நம்ம வீட்டில் இது வந்து சமைக்கிறது. இதில் ஒன்று போடுறேன், இதில் ஒன்று போடுறேன். இது சமைக்கிற மஞ்சள். நான் இதில் இந்த நார்மல் தண்ணி ஊற்றுறேன். நார்மல் தண்ணி அது ஊற்றுறேன். ஸோ இது ஊற்றிட்டேன் பிரதர். இப்போ நான் கெங்கன் வாட்டர் ஊற்றுறேன். கெங்கன் வாட்டர் ஊற்றினா என்ன கலர் வரும்? ஒரு அந்தாஜ் ஒரு கேஸ் உங்களுடைய ப்ளைனாக இருக்குமா? பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோதான் நான் ஊற்றிருக்கேன். ஏன் இந்த கலர் வந்துச்சு? நான் இந்த தண்ணி தான் ஊற்றுனேன். நார்மல் தண்ணி ஊற்றுனேன், மஞ்சள் அதே மஞ்சள். ஆனால் இந்த மஞ்சளுக்கு ஊற்றுனேன். நீங்கள் மஞ்சள் கொம்பு உடைக்கும் போதும் உள்ளே ரவுண்ட் மேலே வந்து மஞ்சள் இருக்கும், உள்ளே வந்து ரெட்டிஷாக இருக்கும் காலி இந்த கலர் வரும். ஏன் அது வந்து குறுக்கு மீன், அதுதான் கேன்சர் ஏஜென்ட்டை நம்ம இது பண்ணுறது. அப்போது இந்த தண்ணி என்ன பண்ணுறது, மாலிகுல் ஸ்ட்ரக்சர் பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, அவ்வளோ தூரத்தில் பெனிட் ஆகிட்டு உள்ளே இருக்கிறது எல்லாமே கொண்டாந்து கொடுக்குது. ஸோ இந்த கலர் என்ன, கால்சியம் அதிக ரிச் இன் கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் இருக்குது. அப்போது நம்மளுடைய செல்ஸுக்கு தெரியுமா, நம்ம எல்லாருடைய செல்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய செல்ஸில் வந்து ரெஜிடாக இருக்கும். ரெஜிட்னா கெட்டியாக இருக்கும், வளன்னு இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஏன் தெரியுங்களா, நம்ம சாப்பிட்ற நியூட்ரிஷன் யார் கேரி பண்ணுறது? நம்மளுடைய சாப்பிட்ற நியூட்ரிஷன் ஃபுட்டு எது? தண்ணி. இந்த தண்ணி போய்ட்டு அந்த நியூட்ரிஷன் கேரி பண்ணணும். ஆனால் இந்த தண்ணி கேரி பண்ணாது. இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் இப்படி போயிட்டு இப்படி வெளியே வந்துடும். நீங்கள் என்ன மாதிரி மல்டி வைட்டமின் சாப்பிடுங்க, என்ன ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, என்ன வைட்டமின் சாப்பிடுங்க, எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். 1% தான் உடம்பு கொடுத்துட்டு மிச்சதெல்லாம் வெளியே தள்ளி விட்டுடும். ஆனால் இதில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 100% உங்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தையும் உடம்பு எடுத்துன்னு போய் சேர்த்து விடும். இதுதான் இதோடைய தன்மை. பாருங்கள், இதுக்கு அர்த்தம். அதே மாதிரி ஸ்மெல்லு, இந்த ஸ்மெல் பாருங்கள், இந்த ஸ்மெல்லு பாருங்கள், வித்தியாசம் தெரியும். இதுதான் பிரதர் இதோடைய மைக்ரோ கிளஸ்டர்னு சொல்கிறேன். இதுதான் மைக்ரோ கிளஸ்டர். அதே மாதிரி ஒரு டீ பேக்கில் நீங்கள் எத்தனை டீ போடலாம்? சிங்கிள் டிப். ஆமாம், சிங்கிள் டிப் இருக்கு இல்லையா, ஒரு டீ தான் போட முடியும். ஆனால் நீங்கள் சொன்னால் கொஞ்சம் ஷாக்கும் ஆகுங்க. ஒரு 10-15 டீ போடலாம். 10 கிளாஸ் 15 கிளாஸ் போடலாம். அப்போ எவ்வளோ லாபம் பிரதர் ஆச்சுங்களா? இங்கே பாருங்கள், டீ பேக் ஓட்டம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கலாம். இதுதான் இதோடைய மைக்ரோ கிளஸ்டர் இருக்குது. மைக்ரோ கிளஸ்டர்னால் பிரெயினுக்கு வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 செகண்டுக்கு பிரெயினுக்கு போய்டும். அப்சர்வேஷன் ஆக்சிஜன். இந்த தண்ணி குடிச்ச உடனே நல்லா தெளிவாக ஆகிடும். மயக்கம், தலைவலி வராது, மோஷன் ஃப்ரீயாக போகும், கான்ஸ்டிபேஷனு, கேஸ்ட்ரிக் இருக்காது, அசிடிட்டி இருக்காது. பல இதுக்கு நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லானது மைக்ரோ கிளஸ்டர். இதுதான் இதோடைய மைக்ரோ கிளஸ்டர். உங்களுக்கு ஆல்கலைசேஷன் காமிச்சிட்டேன், மைக்ரோ கிளஸ்டரும் காமிச்சிட்டேன்.
அப்புறமா ஓஆர்பின்னு காமிச்சிட்டேன். ஓஆர்பி ஆனால் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பொட்டேஷன், அதாவது வந்து இந்த தண்ணியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதா, நம்மளுடைய பாடியில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறது தண்ணிக்கு இது ஒன்லி பவர் இந்த தண்ணி, இந்த தண்ணிக்கு கிடையாது. அப்போது WHO என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஓஸ்மோசஸ், அதாவது ஆர்ஓ வாட்டர்னு சொல்லி நம்ம எல்லாத்துலேயும் போர்டு போட்டுக்கிறாங்க, பெருமையாக போடுறாங்க, பெருசாக ஆர்ஓ வாட்டர் அப்படின்னு நினச்சின்னா நம்ம சுத்தமான தண்ணி நினச்சின்னு குடிச்சிடறோம். ஆனால் உள்ளத்துக்குள்ளே அது நம்மளை கொள்ளுதுன்னு யாருக்கும் தெரியாது. டாக்டர் என்ன சொன்னாங்க, 1 வயசுலேருந்து 7 வயசு 8 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு இந்த தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு அட்வைஸ். ஆனால் எத்தனை பேரண்ட்ஸு இன்டெரக்டாக அவங்க குழந்தைங்களே கொள்கிறாங்க. எத்தனை குழந்தைங்க இதை குடிக்கிறாங்க, அவங்க இன்டெரக்டாக அவங்க குழந்தைங்க டிஸ்ட்ராய் ஆகுது. தென் அப்பா அம்மா கையிலே அவங்களுக்கு இந்த தண்ணி அவங்களுக்கு அசிட்டிக்காக போய் மாறுது. எங்கள் ஏஜில் ஒன்றும் தெரியாது, அவங்க வந்து 20, 30, 40 தாண்டி ஒரு குழந்தை பிறந்த உடனே, கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தை பிறந்த உடனே எல்லா கால்சியமும் போயிடும். ஆல்ரெடி இதில் பாதி போயிடுச்சு, குழந்தை பிறந்த உடனே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அவங்க தேர் இஸ் நோ மோர், அவங்களுக்கு எனர்ஜியில் ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ டாக்டர் என்ன பண்ணுவாங்க, கால்சியம் டேப்லெட் எழுதி ஒரு 10 டேப்லெட் சாப்பிடு, 20 டேப்லெட் சாப்பிடு, ப்ரெக்னென்சி டைமில் டெய்லி டேப்லெட் சாப்பிடு, டெய்லி அயன் சாப்பிடு. ஸோ ப்ரெக்னென்சி லேடிக்கு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும், கேஸ்ட்ரிக்லேருந்து அசிடிட்டி வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த தண்ணி பிளட்டுக்கு வந்து 85% தண்ணி வேணும். இப்போ நீங்கள் எத்தனை கேஜிக்கிறீங்க பிரதர்? 70 கிலோ, 3.5 லிட்டர் தண்ணி வேணும். எனக்கு 3 லிட்டர் தண்ணி வேணும். பிரதருக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி வேணும். அவருக்கு ஒரு 5 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி வேணும். எங்களுடைய இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது, பியூட்டி வாட்டர்னு சொல்லிட்டு. இதான் பிரதர், இது வந்து 6 pH, 6 pH, 6 pHன்னு சொன்னால் அந்த 500ங்க. இதுதான் பியூட்டி வாட்டர். பியூட்டி வாட்டரில் என்ன பண்ணுங்க, இந்த பெண்கள்லாம் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிளென்சரு, டோனரு இதெல்லாம் போட்டு தொடச்சி எடுப்பாங்க தெரியுமா, அது போகிறதோட அது என்ன வேலை செய்யுது, அது இந்த தண்ணி வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது, இந்த தண்ணி வேலை செய்யுது. இந்த தண்ணி போட்டு நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக டர்ட்லாம் ரூம் ஆகிடும். பிரதர் பாரு, இவர் அடிச்சு காட்டுறேன். ஆமாம், ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் ஃபினிஷ், சிம்பிள். அதே போல் இவர் பாருங்க, பாருங்க உங்களுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, கண்ணாடி காட்டில் இருக்குது, கண்ணாடி இதுதான். ஓகே, தேங்க்ஸ் மேடம். ஆச்சுங்களா? இப்போ இதுதான் இதோடைய பியூட்டி வாட்டர். இந்த பியூட்டி வாட்டரு இம்மிடியாக ஸ்கின் அப்சர்வ் ஆகிடும். நம்ம ஸ்கின்னுக்கும் இந்த பியூட்டி வாட்டருக்கும் சேம் pH இருந்தால நம்மளுடைய அந்த டர்ட்டு, நீங்கள் சோப்பு போட்டாலும் சரி, நீங்கள் எந்த போட்டாலும் அந்த ப்ரோர்ஸில் இருக்கிறது எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியேற்றுறோம். நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டு நீங்கள் கை வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதே போல் இந்த தண்ணி வந்து முகத்து ஸ்ப்ரே மட்டும் கிடையாது, பக்கெட்டில் பிடிச்சி வச்சு நீங்கள் குளிக்கலாம். லாஸ்ட்டில் ஃபைனலாக நீங்கள் குளிக்கலாம். இந்த எல்லா தண்ணியும் ஒரே மிஷினில் தான் வருது. 7 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் வருது. 7 டைப்ஸ் ஆஃப் வாட்டர், 8.8, 9.9.5 3 விதமான தண்ணி. இன்னொன்று பியூட்டி வாட்டர், இன்னொன்று ஆல்கலைன், இன்னொன்று அசிடிக் வாட்டர், இன்னொன்று பிளெயின் வாட்டர். இந்த மாதிரி எல்லா வாட்டரும் இது இருக்குது. ஸோ இதுதான் இதோடைய ஸோ இதுதான். இப்போ நான் ஃபைனலாக ஏதாவது ஒன்று டிப் ஒன்று காமிச்சிடுறேன். அதாவது இந்த மைக்ரோ கிளஸ்டரில் எவ்வளோ இந்த ஈர்ப்புத்தன்மை, அதாவது வந்துட்டு மைக்ரோ கிளஸ்டரில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரே ஒரு சின்ன ஒரு இது ஃபைனலாக போட்டு காமிச்சிடுறேன். அப்புறமா சார் பேச. ஸோ இதே தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஆச்சுங்களா? இதில் இல்லை, அது இதில் பாருங்கள். பார்த்தீங்களா சார்? இந்த மாதிரி நீங்கள் 10 இது போட்டு போகலாம். ஆச்சுங்களா? அதே போல் இன்னொன்று ஊற்றுறது. ஆச்சுங்களா? அதே போல் இதில் ஒன்று ஊற்றுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோன்னு நீங்கள் போட்டு போகலாம். 10 கிளாஸ் வரைக்கும் போட்டு போகலாம். 1 லிட்டர் வரைக்கும் நீங்கள் இது நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் இத்தியே வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும்.
ஸோ ஃபைனலாக இந்த நம்மகிட்ட தண்ணியில் வந்து மைக்ரோ கிளஸ்டர் இருக்கிறதுனால மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை இது 11.5 pH. 2.5 pH வந்துட்டு ஸ்ட்ராங் அசிடிக் வாட்டர். இது ஸ்ட்ராங் கெங்கன் வாட்டர். ஓகே. கெங்கன் வாட்டர் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீட்டில் தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், நீங்கள் இதெல்லாம் எதில் கழுவுறீங்க சார்? ஆப்பிள், ஃப்ரூட்ஸு, திராட்சை, இது மேலே பெஸ்டிசைட்ஸு, கெமிக்கல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நீங்கள் எப்படி கழுவுறீங்க? வாட்டரில் நம்ம நார்மலாக டேப் வாட்டர் தான் கழுவுறோம். ஆனால் அதில் போகுமா? நம்பிக்கை தான், நம்பிக்கையோட கழுவுறோம். ஆனால் போகாது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தினை எடுத்து நீங்கள் வச்சுன்னா அது போகாது. ஆனால் நம்மள்கிட்ட ஒரு 11.5 pH வாட்டர் இருக்குது. இந்த வாட்டர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இது வந்துட்டு இந்த கண்டெய்னர் தான், இது தண்ணி தான், இது கூட இந்த தண்ணி தான். இது என்னது கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருக்கோம். எதுக்குன்னா இந்த இது 11.5 pH வந்து இது எஸ் ஆச்சுங்களா. இப்போ என்கிட்ட ஒரு ஆயில் இருக்குது. இந்த எண்ணெயில் தான் அந்த கெமிக்கல் எல்லாத்தோட இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிங்களா, ஆப்பிள் எப்படி அந்த கெமிக்கல் வேக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்துட்டு கத்திரிக்காய், டொமேட்டோ, எல்லா வெண்டைக்காய், எல்லாத்துலேயும் இருக்கிற கெமிக்கல், ஈவன் கருவேப்பிலை கூட அந்த பக்கெட்டில் வந்துட்டு கெமிக்கல் ஊற்றிட்டு அதில் முக்கி எடுப்பாங்க. முக்கி எடுத்தால் பலன்னு ஷைனிங்கு பச்சையாக இருக்கும், எதுக்கு வாடி போகாத மாரி இருக்கும். அந்தமாரி கெமிக்கலில் நீங்கள் எப்படி இதை எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எந்தமாரி கெமிக்கல்னா அந்த கெமிக்கல் வந்து ஆயிலில் தான் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, பெரும்பாலும் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா அது வந்து அடிச்சுட்டு போயிடும். ஆயிலில் போட்டு அதை பிடிச்சிக்கும், யூனிஃபார்மாக ஸ்ப்ரே ஆகும், பிடிச்சிக்கும்னு சொல்லுவாங்க ஆச்சுங்களா. அப்போது இதில் என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் ஒரு ஆயில் இதில் ஊற்றுறேன். இந்த ஆயில் எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள். இந்த தண்ணி எப்படி உடச்சி பிரித்து எடுக்குது. அதாவது பிரித்து எடுத்துகிற இந்த ஆயில். நார்மலாக தண்ணி ஊற்றினா என்ன ஆகும் சார்? ஆயிலில் நார்மலாக நிற்கும், பெரும்பாலும் நிற்கும் இல்லைங்களா. அதுதான் ஆச்சுங்களா. இது ஒன்று வந்துட்டு டேப் வாட்டர் ஊற்றுறேன். இந்த டேப் வாட்டரில் கழுவுனா பெரும்பாலும் ஆயில் வெளியே நிற்குது. மேலே நிற்குதா? மேலே நிற்கிது. இப்போ நான் இந்த தண்ணியத்தை இதில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். நான் இதில் ஊற்றுறதுக்கோசரம் ஏன்னா கேன் ஊற்ற முடியாது. இப்போ இதில் ஊற்றினா என்ன ஆகும் சார்? உங்களுடைய மனசு அபிப்பிராயம் என்ன ஆகும்? மேலே நிற்குமா இல்லை தேங்குமா, என்ன ஆகும்? மிக்ஸ் ஆகுன்றீங்களா? கண்டிப்பாக மிக்ஸ் தான் ஆகும். இந்த பாருங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. அதில் இதே நிற்கலை, எண்ணெயே இல்லை, எல்லாம் கரைச்சி எடுத்துச்சு. இதுக்கு வித்தியாசம் பாரு. ஆனால் இது நேச்சுரல் தண்ணி. இந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் கிச்சன் ரூமை துடைக்கலாம், வீட்டில் இருக்கிற ஆயில் பசங்க இதை எடுக்கலாம், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் கழுவலாம், எல்லாத்தையும் நீங்கள் இதில் செய்யலாம். இதில் லாஸ்ட்டாக துணி கூட துவைக்கலாம் ஆச்சுங்களா. ஸோ இதுதான் இதோடையது. அப்போ 2.5 எல்லாத்தையும் பாரு. இது சொல்லிட்டேன், இதே சொல்லிட்டேன். 1 2 3 4 5 6 சொல்லி லாஸ்ட் இது 2.5%. 2.5 என்னங்க அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சானிடைஸ். இப்போ வீட்டில் நீங்கள் சானிடைஸ் கொரோனா டைமில் நம்ம எத்தனை பேர் சானிடைஸ் யூஸ் பண்ணுவோம்? டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? கெமிக்கல், ஆல்கஹால், அது போட்டு சில பேர் கையில் ரஃப் ஆகிடும், சொரன்னு இருக்கும். நீங்கள் மொபைலே டச் பண்ணால் கூட நம்மளுக்கு அதெல்லாம் சிம்டம்ஸ் பார்த்துக்கிறோம். ஆனால் இந்த தண்ணியில் 2.5% கை காமிங்க சார். 99.9% இதில் படும். இது 90% உங்களுக்கு கையில் தேய்ச்சிங்கன்னா அது கொரோனா. இது பாக்டீரியெல்லாம் சேர்த்துரும். தண்ணி தான், வெறும் தண்ணி தான். இதே தண்ணியில் நீங்கள் வாய் கொப்பளிக்கலாம் பாருங்க, ஒன்றும் ஆகாது. ஸோ திஸ் இஸ் வாட் இதோடைய இது. இதே தண்ணியில் வாய் கொப்பளிக்கலாம், ஸ்மெல் வருது, பாக்டீரியா, இந்த மவுத் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த தண்ணியில் பாக்டீரியா, குழந்தைங்களுக்கு ரேஷஸ்ஸு, இன்ஃபெக்ஷனு, ஒன்றுக்கு போகிற இடத்துல யூரினரி இன்ஃபெக்ஷனு, ஜஸ்ட் இது ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி விட்டீங்கன்னா போதும், எல்லா பாக்டீரியா கில் ஆகிடும். அதேமாதிரி ஹிஸ்டிங்கு, அதேமாதிரி இது சானிடைஸ் வந்து துணி கசக்கலாம். நம்ம அண்டர்வேர் நம்ம என்னென்ன துணி சீரெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஊற வச்சு இது கசக்கி நீங்கள் எடுக்கலாம். சானிடைஸ் மாரி இது வேலை செய்யும், அது ஸ்டெர்லைசிங் பண்ணுற மாரி. ஸோ இதுதான் இதோடைய மருத்துவம் ஆச்சுங்களா. ஸோ இதுதான் இதோடைய ஒரே மிஷினில் வர தண்ணி. ஸோ எல்லாமே ஒரு மிஷினில் வர தண்ணி, இந்த பெனிஃபிட். அதே போல் சில டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது என்கிட்ட. இவங்க மட்டும் கிடையாது, ஆன்டி ஆக்சிடேஷன், ஆல்கலேஷன், மைக்ரோ கிளஸ்டர், இந்த 3 ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. அதேமாதிரி ஓஆர்பி இது சொன்னேன். ஓஆர்பி இது இந்த மீட்டர் இல்லாதனால உனக்கு அந்த இதில் போட்டு நான் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 3 இடத்துல மிராக்கிள் வாட்டர் எப்படி கேட்குதுங்க. அப்போது பிஃபோர் ஆஃப்டர் இந்த தண்ணி குடித்தா சில பேர் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோனிக்கு கான்ஸ்டிபேஷன் ஃபார் கேன்சர் பேஷண்ட் 45 வயசு ஒரு லேடிஸ்க்கு
டெஸ்ட்டு பண்ணும்போதும் இப்படி இருந்தது கொலோன்னு. தண்ணி குடிச்ச பிறகு 3 மாதத்தில் கெங்கனோட குடிச்சது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. அதே போல் கேன்சருக்கு த்ரோட் ரேடியேஷன் கீமோதெரப்பி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு பிஃபோர் எப்படி இருந்தது, தண்ணி குடிச்சு 3 மாதம் தண்ணி குடிச்ச பிறகு புது செல் உற்பத்தி ஆகிருக்குது, புது செல்ஸ். அப்போ 12 மில்லி வாட்ஸ்லேருந்து நம்மளுக்கு இது புது செல்லு இது உற்பத்தி ஆக கொடுக்குறது அந்தமாரி இது. ஸோ இதெல்லாம் எப்படி எவிடென்ஸாக நீங்கள் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் சொல்கிறத விட டாக்டர் சொன்னால் ரொம்ப நல்லா இதாக இருக்கும். கில்லிங் கேன்சர் நாட் பீப்புள், இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹையஸ்ட் செல்லிங். இதை வந்துட்டு இதை ஹானஸ்ட்லி பிலீவ் தட் இன்னும் இது வந்து ஹையஸ்ட் செல்லிங் புக்கு. இது வந்து டாக்டர் எழுதிக்கிறாரு, நல்ல ஒரு டாக்டர் ராபர்ட் ஜி ரைட்னு சொல்லிட்டு. இந்த புக்கில் கெங்கன் வாட்டரை பற்றி ஒரு 15 பேர் எழுதிக்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். கெங்கன் வாட்டரை பற்றி எல்லாம் இதில் எழுதிக்கிறாரு. இத்தனை பேஜ் இருக்குது கெங்கன் வாட்டரை பற்றி இந்த புக்கில் இருக்குது. 15 பேஜ் எழுதி கில்லிங் கேன்சர் நாட் பீப்புள். அதே போல் வந்துட்டு இன்னொன்று இருக்குது, என்சைம் ஃபேக்டர். ஹிரோமி ஷீனியா ஒரு டாக்டர், டயட் ஃபார் த ஃபியூச்சர் வில் ப்ரிவெண்ட் ஹார்ட் டிசீஸ் அண்ட் க்யூர் கேன்சர்னு போட்டுக்கிறாரு. ஸ்டாப் டைப் 2 டயபெட்டிக். ஸோ இவர் இந்த இதில் கேன்சர் பற்றி ரொம்ப இந்த கெங்கன் வாட்டரை பற்றி க்ளீனாக எழுதிக்கிறார். கெங்கன் வாட்டர் குடித்தா இந்தமாதிரி பெனிஃபிட் இருக்குது, இது நல்ல ஹீலிங் வாட்டரு, இது நம்ம எல்லோரும் குடிக்கணும், இதில் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்குதுன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே பிரதர், ஸோ இதுதான் இதோடைய ப்ராப்பர்ட்டி. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது இதில்? இந்த தண்ணி குடிக்கலாமா, இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா? அதாவது வந்துட்டு இப்போ நம்ம வீட்டில் பசங்க இருக்கிறாங்க, எல்லா பசங்க குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆர்ஓ வாட்டர் தான் குடிச்சுக்கிறாங்க. இன்கேஸ் காவேரி தண்ணி இருந்தாலும் சரி, டேப் வாட்டர் முனிசிபாலிட்டி தண்ணி இருந்தாலும் சரி, அத்தை குடிக்க மாட்டாங்க. 20 லிட்டர் குடிக்கிறதுக்கு மட்டும் வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ இந்த தண்ணியில் நீங்கள் சாப்பாடு செய்யலாம், பாயசம் செய்யலாம், டீ காஃபி செய்யலாம், சூப்பு செய்யலாம், மல்டி பர்பஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நேற்று ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். என்றைக்குமே வந்துட்டு நான் ஒரு பிரியாணி சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து ஒரு ஹெவினஸ்ஸாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். நான் சுடு தண்ணி குடிக்கணும், ஏதாவது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கணும், ஒரு கட்டாஞ்சாய் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சு லெமன் டீ குடிக்கிற மாதிரி பழக்கம் வரும். ஆச்சுங்களா? நேற்று பிரதர் வீட்டில் கெங்கன் வாட்டரில் சரி. ஆனால் எப்பயுமே நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அரை வேறு தான் நான் சாப்பிட்ற பழக்கம், அரை வேறு தான். ஆனால் நேற்று வந்து ஃபுல் வேரே சாப்பிட்டா கூட அந்த சாப்பிட்ட இதே எனக்கு தெரியல, வயிறு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல நேற்று சாப்பிட்டு. ரெண்டாவது வந்துட்டு நான் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு தயிர் சாப்பிடும் போதும் வெறும் தயிர் மட்டும் பேசி வாரிசு புளிப்பு அப்படியே இருந்தது. கெங்கனோட ஊற்றினோட கம்ப்ளீட் அந்த புளிப்பே அடிச்சிச்சு. இந்தமாரி பல வித்தியாசங்கள். ஜூஸு செய்யலாம், இந்த மாதிரி பல ஜூஸுங்க பண்ணலாம், இது செய்யலாம். ஓகே பிரதர், ஸோ இப்போது நான் ப்ராடக்ட்டை பற்றி பேசிட்டேன். மைக்ரோ கிளஸ்டர் எப்படியெல்லாம் வேலை செய்யுது, இதெல்லாம் என்னென்ன வேலை செய்யுது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக காமிச்சிருக்கிறேன். நான் இந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படி பண்ணலாம்